முதல் கேள்வியில் ஒரு 4 லாட்டின் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 லாட்டின் வேர்ட்ஸுக்கும் இது என்ன சொல்லணும் அப்படின்னு கரெக்ட் ஆன்சர் கேட்காங்க. லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறதா. இதில் இந்த 4க்கும் என்ன மீனிங்னா, லெக்ஸ் டேலண்டியன்ஸ் மீன்ஸ் லா ஆஃப் ரிட்டாலியேஷன், அதாவது பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய லா. அது லெக்ஸ் ஃபோரின்னா லா ஆஃப் த கோர்ட் இன் விச் த ப்ரொசீடிங்ஸ் இர் பாட். எந்த ஒரு வழக்கு எங்கேயாவது வருதுன்னா அங்கே உள்ள சட்டங்கள் லெக்ஸ் ஃபோரி, நீதிமன்றத்தில் உள்ள சட்டங்கள். லெக்ஸ் ஐஓசிங்கிறது சொல்யூஷன். ஐஓசி சொல்யூஷன் மீன்ஸ் லா ஆஃப் த பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். எந்த இடத்துல குற்றம் நடக்கும், எந்த இடத்துல செயல் நடக்கும், அங்கே உள்ளது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ய பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ய கான்ட்ராக்ட். லாக்ஸ் சிட்டஸ் அப்படிங்கிறது லா ஆஃப் பொசிஷன் ரிலேட்டிங் தி லா ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன் இன் விச் த சப்ஜெக்ட் இஸ் லொக்கேட்டட். இதை இந்த 4க்கு உள்ளதை நான் வாட்ஸ்அப்பில் போடுவேன், எடுத்து வச்சுக்கிடுங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிடுங்க. அதான் லெக்ட் சாரி கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் மற்றதுக்குள்ள இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி செக்ஷன் 108 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு. 107, 108 மரணத்தை பற்றி சொல்லக்கூடியது. 107 என்ன பார்த்தோம், ஒருவன் 30 வருஷத்துக்குள்ளே உயிரோடு இருக்கதாக யாராவது கண்டால் அவர் உயிரோடையே இருக்காருன்னு ப்ரிசம்ஷன் ஆஃப் லைஃப். இல்லை அவர் இறந்துட்டார்னு யாராவது சொன்னால் அவர் ப்ரூவ் பண்ணணும். 108 ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத்து. 7 வருஷத்துக்குள்ளே அவர் நார்மலாக தொடர்புடைய மக்களிடமிருந்து தொடர்பு இல்லாமல் இருந்தார்னா லா ப்ரிசியூம்ஸ் டெத். இதில் சரியான ஆன்சரு ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத். 3வது ஃபேக்ட் இன் இஷ்யூன்னா என்ன அப்படி. ஃபேக்ட் இன் இஷ்யூன்னா இஷ்யூஸை நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், அட்மிட்டடுங்காங்க, டிஸ்பியூட்டடா இல்லாட்ட நெய்தர் அக்செப்டட் நேர் டிஸ்பியூட்டட், இதில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர்னு சொன்னோன்னா இதுக்கு ஆன்சரை இட் இஸ் ஃபேக்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் டிஸ்பியூட்டட் பை த பார்ட்டிஸ். இது செக்ஷன் 3 டெஃபனிஷனில் வந்திருக்கும். அடுத்தது 4 ரெலவன்சின்னா என்ன. Relevancy is a question of law can be raised at any time, or question of law which can be raised at the first opportunity, question of law which can be waived, question of procedure which can be waived அப்படிங்கிற ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. question of relevancy is a question of law can be raised at any stage, but the question of proof is a question of procedure and is capable of being waived. அதாவது இது ஒரு ஃபேக்டை நம்ம கொண்டு போகிறோம், அது ரெலவெண்டா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டு. ரெலவெண்டா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஷன் ஆஃப் லா. அது சட்டப்படியாக உள்ள எடுத்துக்கிடணுமா இல்லையாங்கிறது, அது எந்த நேரத்தில் எழுப்பலாம். அது ரெலவெண்ட் இல்லை, அதை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் போய் அப்பீலில் கூட சொல்லலாம். பட் த கொஷின் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஏ கொஷின் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த ப்ரூஃபை எடுத்துருக்கணுமா வேண்டாமா, அந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு இது ப்ரூஃபு சரியானதானா அப்படிங்கிறது இட் இஸ் ஏ கொஷின் ஆஃப் ப்ரொசீஜர். இதை யாருக்கு வேணுமானாலும் வேண்டான்னு விடலாம் அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதை நான் வாட்ஸ்அப்பில் போட தான் எடுத்துக்கிடுங்க. அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். அட்மிஷன் இம்ப்ராப்பர்லி, டாக்குமெண்ட் இம்ப்ராப்பர்லி ப்ரக்யூர்டு, டாக்குமெண்ட்டு ப்ரக்யூர்டு பை இல்லீகல் மீன்ஸ். சட்டப்பூர்வம் அல்லாத வழியில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா எடுக்கலாம். செட்டில் லீகல் பொசிஷன் தட் ஈவன் இஃப் எ டாக்குமெண்ட் இஸ் ப்ரக்யூர்டு பை இம்ப்ராப்பர் ஆர் இல்லீகல் மீன்ஸ் தேர் இஸ் நோ பார் இட்ஸ் அட்மிசபிலிட்டி if it is genuineness is proved. ஒன்று அட்மிசபிளாக இருந்தால் அது எப்படி எடுக்காங்கங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அதை உள்ளே ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறத ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க.
அது இல்லீகலாக இருந்தாலும் சரி இம்ப்ராப்பராக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கிடணும். அலிபி இஸ் கவர்ன்டு பை எந்த செக்ஷன் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இது அடிக்கடி வரக்கூடியது, கேட்கக்கூடியது. அலிபி கவர்ன் பை செக்ஷன் 11. செக்ஷன் 11 என்ன சொல்லுவாங்க? ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் ஆர் அது நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் ஆர் இரலவெண்ட். பொதுவாக அது தொடர்புடையதல்ல, இருந்தால் அது தொடர்புடையதுன்னு எடுத்துக்கிட்டதும் இஃப் தே ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட். இருக்கக்கூடிய ஃபேக்ட் இன் இஷ்யூ கூடயோ இருக்கக்கூடிய ரெலவெண்ட் ஃபேக்டோட எதிராக இருந்தால், அல்லது அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவோ ரெலவெண்ட் ஃபேக்டரோ இருக்க முடியாதுன்னு காட்டுவதற்கு இருந்தால் அதை ஏற்றுக்கிடலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 11 சொல்லுது. இதுதான் அலிபி. நான் அன்னைக்கு அந்த இடத்துல இல்லை, வேற்று இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செக்ஷன் 11 தான் இதனுடைய சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கன்ஃபெஷன் ஆஃப் அன் அக்யூஸ்ட் அட்மிசபிள் இல்லை. அடுத்த கேள்வி, அட்மிஷன் பைண்ட் த மேக்கர் so far as it relates to the facts, so far as it relates to question of law, both facts and law, neither அப்படின்னு 4 கேள்வி கொடுக்கு. அட்மிஷன் ஒரு ஆளை கட்டுப்படுத்துமா அப்படிங்குது. அட்மிஷன் வந்து அவ்வளவு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்லை, வேணுமானா அவர் மறுக்கலாம், அப்படி எல்லாம் இருக்குது. அட்மிஷன் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ, இஸ் நாட் அன் அட்மிஷன் ஆஃப் எ திங். அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட முடியாது, வேணுமோனா அது எஸ்டோப்பலுக்கு தான் எடுத்துக்கிடலாம். அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, இன்றைக்கி இப்படி சொல்லுதீங்கன்னு கேட்கறத தவிர அன்றைக்கி அட்மிட் பண்ண அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா த பிளைண்டிஃப் இஸ் நாட் பவுண்ட் பை அன் அட்மிஷன் ஆஃப் எ பாயிண்ட் ஆஃப் லா. இவன் என்ன சொன்னாலும் சரி, அட்மிஷன் இஸ் எ வீக் எவிடன்ஸு. இதில் so far it relates to the facts, it admits so far it relates to the law, it is not binding அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லுதோம். The admission of a point of law is an admission of a thing, so far it makes admission matter of estoppel within the meaning. அப்போது லாவை பொறுத்த வரைக்கும் அது அட்மிஷன் இல்லை. so far as it relates to facts, admission bind the maker. Question of law பொறுத்த வரைக்கும் it doesn't bind the maker. Confession of an accused, admission against other accused. Co-accused பற்றி என்ன சொல்லுவாங்க? Confession of an accused admissible as against the co-accused. அது எந்த செக்ஷனில் சொல்லுதோன்னு கேட்டிருக்கு. எந்த செக்ஷனில் சொன்னால் கரெக்ட் ஆன்சர் வந்து 30. Consideration of proved confession affecting the person making it others jointly under trial for same offense. அதே அஃபென்ஸில் வேறு யாராவது இருந்தால் அதை இதையும் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற கன்சிடரேஷன் தான் சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட போகிறதில்ல, கன்சிடரேஷன் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கோம். இனி டையிங் டெக்ளரேஷன் அட்மிஷபிள் ஒன்லி இன் கிரிமினல், ஒன்லி இன் சிவில், போத் கிரிமினல் அண்ட் சிவில். டையிங் டெக்ளரேஷன் சிவிலுக்கு வேணுமா, எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன ஆன்சர்னா, it says such statements are relevant whether a person who made them was or was not at the time when they were made under expected death, whatever may be the nature of the proceedings in which the cause of death comes to the question. அந்த கேள்வி என்னவா இருக்கலாம்? மரணத்தின் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அதில் சிவிலாக இருந்தாலும் கிரிமினலாக இருந்தாலும் வாட் எவர் பி தி ப்ரொசீடன்ஸ், நேச்சர் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ்னு செக்ஷன் 32 சப்செக்ஷன் 1 சொல்லியிருக்கு. அதனால் சிவிலுக்கும் பொருந்தும், கிரிமினலுக்கும் பொருந்தும். சிவிலில் ஒரு சக்சஷன் ஆக்டில் வருது, ஒருவன் சொத்துக்காக ஒரு தகப்பனை கொண்டான்னா அந்த சொத்து அவனுக்கு போகாதுன்னு இருக்குது. அப்போ இவன் அது வந்து அந்த ப்ரொசீடிங்ஸில் மரணத்தினுடைய காரணம் அவர் என் பையன் தான் குத்தினா அப்படின்னு சொன்னால் அது அங்கே எடுக்கலாம். அந்த மாதிரி சிவிலுக்கு கூட ஒரு மரணம் என்பது ஒரு ஃபேக்டின் இஷ்யூவாக இருக்கும்போது அந்த 32(1) இருக்குது டையிங் டெக்ளரேஷன் ரெலவெண்ட்டாக இருக்கும், அந்த ரூல்ஸை பொருந்தி வரும். செகண்டரி எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள் where non-production of primary evidence has not been accounted. Non-production of primary evidence has been accounted. அல்லது எப்படியா இருந்தாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்காங்க.
செகண்டரி எவிடன்ஸ்னால் என்ன பார்த்தோம், வேறு ப்ரைமரி எவிடன்ஸை நம்மளால் கொண்டு வர முடியாதுங்க சூழ்நிலையில் ஒரு எவிடன்ஸை கொண்டு வரோம். அப்போ கொண்டு வர முடியாதுன்னு சொன்னால் அதை ஏன் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் செகண்டரியாக கொண்டு வரணும். நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைமரி எவிடன்ஸ் ஷுட் பி ப்ரூவ்டு, எஸ்டாப்ளிஷ்டு. சொன்னால் எதுக்கு முன்னாலே உதாரணம் சொல்லியிருக்கேன். வீடு தீப்பிரித்து எரிஞ்சது அல்லது வீட்டிலேருந்து அந்த ஒரு டாக்குமெண்ட்டு காணாமல் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். வீட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சது, போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால் என்னால் அதை கொண்டு வர முடியாது அப்படின்னு அதை ப்ரைமரியை காட்டிட்டு ஏன் கொண்டு வரலான்னு காட்டிட்டு தான் செகண்டரியை கொண்டு வர முடியும். நான் ப்ரொடக்ஷன் ஹேஸ் நாட் பீன் அக்கௌண்டட் அல்லது ஹேஸ் பீன் அக்கௌண்டட், அக்கௌண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் நான் ப்ரொடக்ஷன் ஏன் அதை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இதை கொண்டு வரணும். அடுத்தது in the case of wills, the period of 30 years shall run from the date of the will, date of the death அல்லது date of registration. இதில் எது அப்படின்னு கேட்காங்க. இதை கேள்வி, the section permits presumption where the documents are purporting to are proved to be 30 years old. The period of 30 years must be reckoned from the date. இந்த டாக்குமெண்ட்டோட டேட்டில் இருந்து தான் 30 வருஷம் பார்க்கணும். கரெக்ட் ஆன்சரு டாக்குமெண்ட் டேட்டில் இருந்து. அடுத்தது பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னா என்ன? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அஸ் எ மேட்டர் ஆஃப் லா அண்ட் ப்ளீடிங்ஸ் இஸ் பர்டன் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ கேஸ், பர்டன் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இது என்னது? நம்ம பார்த்துருந்தோம், 2 பர்டன் இருக்குது. ஒன்று எஸ்டாப்ளிஷிங் த கேஸு, ஒன்று இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸு ரெலவெண்ட்டு இதை கொண்டு வந்து கொடுத்து அதை வச்சு நம்ம கேஸை ஜெயிக்கணும், அல்லது இந்த அல்டிமேட் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்படின்னு ஒரு செக்ஷன், 2 செக்ஷனாக பார்த்தோம். இவன் கொலை செய்தான் அப்படின்னா அவர் தான் கடைசி வரைக்கும் அதை அல்டிமேட் ப்ரூஃபு, கோல் என்னது, அவனை கொலை செய்தான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அஸ் எ மேட்டர் ஆஃப் லா அண்ட் ப்ளீடிங்ஸ் இஸ் பர்டன் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த கேஸ். ரெண்டாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்திருக்காரு, அந்த எவிடன்ஸை மட்டும் எடுத்து அவர் ஜெயிச்சிருவார் மாதிரி தெரிஞ்சு ஆப்போசிட் சைடுக்காரனுக்கு பேர்டன் இருக்குது, அடிஷ்னலாக கொண்டு வரணும். அப்படி அந்த பேர்டன் அவர் கொண்டு வரலையா, அவர் கேஸு ஜெயிக்காது. அப்போ இதில் ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. அடுத்தது எனி பர்சன் இன் செக்ஷன் 106 ரெஃபர்ஸ் டு. 106 எனி பர்சன் அப்படின்னு சொல்லுதாங்களா, அது யாரை குறிக்கும் அப்படிங்கிற கேள்வி. 106 when any fact is especially within the knowledge of any person, the burden of proving the fact is upon him. In this connection, the burden of proof is clearly used on the secondary sense and duty of introducing evidence. Correct answer வந்து A. ஏங்கிறது பார்ட்டி டு த சூட், ஸ்ட்ரேஞ்சருக்கு பற்றி கவலையே இல்லை. அடுத்தது இன் கேசஸ் எ சைல்டு இஸ் பார்ன் விதின் 280 days ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், மதர் ரிமைனிங் அன்மேரிட், presumption of legitimacy of child under section 112 of evidence arises if the father is alive on the date of child born, if the father is not alive, irrespective of whether father is alive or not on the day of the child born. என்ன இருக்கும் அப்படின்னு, அவர் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கேள்வியே இல்லை. என்ன இருக்கணும், அவர் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜிலிருந்து 280 நாளைக்குள்ளே குழந்தை பிறந்ததுன்னா அவர் தான் அதில் அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படிங்கிறதான் நம்ம அதில் பார்க்கோம். செக்ஷன் 112 என்ன சொல்லுதுன்னா, the fact that every person was born during the continuance of valid marriage between his mother and any man or within 280 days after dissolution, the mother remaining unmarried shall be conclusive proof that he is the legitimate son of the man unless it is shown. அவங்க அந்த நேரத்தில் அவர்
அவங்க 2 பேரும் இணைவதற்கு நேரம் இல்லை, பார்ப்பதற்கு நேரம் இல்லை அப்படின்னு காட்டினால் ஒழிய அது அவர் தான் தகப்பன். இந்த செக்ஷனில் என் ஃபாதருடைய இறப்பை பற்றி எதுவுமே சொல்லலை. அதனால் இறப்புங்கிறது ஒரு விஷயமாக இருக்க முடியாது மகனுடைய சட்டபூர்வமான மகனா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அடுத்தது அக்காம்ப்ளிஸ் இஸ் நாட் காம்பிட்டன்ட் விட்னஸ் அகேன்ஸ்ட் அக்யூஸ், காம்பிட்டன்ட் அகேன்ஸ்ட் அக்யூஸ்டு அப்படிங்கிற இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது 2 விதமான வழி இருக்குது. 133 அக்காம்ப்ளிஸ் ஷால் பி அ காம்பிட்டன்ட் விட்னஸ் அகேன்ஸ்ட் அக்யூஸ்டு. கன்விக்ஷன் இஸ் நாட் இல்லீகல் merely because it proceeds upon uncorroborated testimony of the accomplice அப்படின்னு கிளியராக சொல்லியாச்சு. ஆனால் என்ன 114 ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் மட்டும் பார்க்கும், இவனை நம்ப முடியாது அக்காம்ப்ளிஸை, அவன் பேச்சுகளை கேட்காதீங்கன்னு அங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்காங்க. In a presumption as to the abetment of suicide by a married woman has been provided எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும். எதில் ப்ரிசம்ஷன் எங்கே இருக்குது? 113A டீல்ஸ் வித் அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கு ஒரு ப்ரிசம்ஷன். இத்தனை நாளைக்குள்ளே இறந்தாங்க, இப்படி இறந்தாங்கன்னு அங்கே ஒரு சூசைடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட வேண்டியது. இனி 117 இல்லைப்பா 17 எஸ்டோப்பல். எஸ்டோப்பல்னால் 115 ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 115 சொல்லக்கூடிய எஸ்டோப்பல் என்னது அப்படின்னு. எஸ்டோப்பல் வகைகளாக இருக்குது. ஒன்று அக்ரிமெண்ட் வழியாக இருக்கலாம், ஒன்று சட்டப்பூர்வமாக இருக்கலாம், அல்லது இவன் நடத்தை வழியாக இருக்கலாம் அப்படின்னு 115 சொல்லக்கூடியது என்னன்னு. அண்டர் இங்கிலீஷ் லா எஸ்டோப்பல் இஸ் ஆஃப் 3 kinds. எஸ்டோப்பல் பை ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு பின்னால் அதை மாற்ற முடியாது. எஸ்டோப்பல் பை டீட் அண்ட் எஸ்டோப்பல் பை பயஸ். எஸ்டோப்பல் பை ஜட்ஜ்மெண்ட் இஸ் எம்படிட் இன் இந்தியன் லா இன் த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா. சிபிசியில் என்ன சொல்லுதோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு அதுக்கு பிறகு பின்னால் வராதிங்க அப்படின்னு சொல்லுவோம். இதில் டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டோப்பல் இன் பயஸ் இஸ் எம்படிட் இன் செக்ஷன் 105. டாக்ட்ரின் ஆஃப் டீடுங்கிறது எங்கே இருக்குது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் 43 சொல்லுவாங்க. ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு. இது ஒரு கேஸில் உள்ள போடுவேன். எஸ்டோப்பல் பார்த்துட்டோம். அண்டர் செக்ஷன் 118 ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் ஆர் காம்பிட்டன்ட் விட்னஸ். யார் காம்பிட்டன்ட் விட்னஸ்ஸு? சைல்டு, அக்யூஸ்டு, லூனட்டிக்கு எல்லாருமே காம்பிட்டன்ட் விட்னஸ் தான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த நேரம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அது சொல்லுறதை கேட்கறத புரியுதா அப்படிங்கிறதா இருக்கும். ஆல் பர்சன் ஷால் பி காம்பிட்டன்ட் டு டெஸ்டிஃபை அன்லெஸ் த கோர்ட் கன்சிடர்ஸ் தட் தே ஆர் ப்ரிவெண்டட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஷன் ஆர் கிவிங் ரேஷ்னல் ஆன்சர்ஸ் பை டெண்டர் ஏஜஸ், extreme old age, disease, whether body or mind. Lunatic is not incompetent to testify unless he is prevented by his lunacy from understanding the question and giving rational answers. Even a dumb person is a competent witness. அப்போ எல்லாருமே இதில் காம்பிட்டன்ட் தான். Privilege in respect of husband and wife under section 122 relates to question which a witness cannot be compelled to answer, question a witness can be permitted to answer both. இதில் 2 விதமான பெர்மிட்டடா கம்பல்டா அப்படின்னு இருக்குது. அதில் அந்த செக்ஷனை பார்க்கணும் நம்ம. No person who is or has married shall be compelled to disclose any communication made to him during the marriage to whom he is married. அவளை நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாதுன்னு முடிச்சுட்டு 122 செகண்ட் பார்ட்டில் நார் ஷால் பி பெர்மிட்டட் டு டிஸ்க்ளோஸ் சச் கம்யூனிகேஷன். அவளா சொல்லுதான்னா கூட நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அன்லஸ் ஷீ மேட் இட் ரெப்ரசன்ட் கன்சர்ன். சம்மந்தப்பட்டவங்க அதில் அனுமதி கொடுக்காமல் இருந்தாலும் அவளா சொல்லுதான்னா கூட அந்த பெண்ணை நீங்கள் சொல்ல விட முடியாது அப்படிங்கிறத சொல்லுவோம். 2 இருக்குது. கம்பல்டும் கிடையாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது, அவங்களா சொல்லுதான்னா அதை அனுமதிக்கவும் முடியாது. இதுதான் 19 சொல்லக்கூடியது. இனி 20 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அட்மிசபிளா அப்படிங்கிற கேட்டு ஒரு 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க.
DNA evidence is also nature of opinion evidence as envisaged by section 45. Section 45 correct answer. அடுத்தது, in a trial, while explaining any circumstances appearing in evidence against him, an accused of committing murder states that due to grave and sudden provocation, he was deprived the power of self-control and thus gave a single lucky blow to A, causing death. இதை யார் ப்ரூவ் பண்ணணும்? யார் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது அவன் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு எக்ஸப்ஷனுக்குள்ளே வரேன்னு. செக்ஷன் 105 இதற்குடைய விடை. when a person is accused of any offense, the burden of proving existence of circumstances bringing the case within any of the general exception or special exception or proviso is upon him. The court shall presume the absence of such circumstances. அப்படி சூழ்நிலை இல்லை அப்படின்னு ப்ரிசம்ஷன். நீ வேணுமானா நீ ப்ரூவ் பண்ணு, நான் ஜென்ரல் எக்ஸப்ஷனுக்குள்ளே வரேன், இல்லாட்டா நான் ஸ்பெஷல் எக்ஸப்ஷனில் வரேன் அப்படிங்கிறத சொல்லணும். அக்யூஸ்டு தான் அதை ப்ரூவ் பண்ணணும். செக்ஷனை நோட் பண்ணிக்கிடுங்க. கரஸ்பாண்டிங் செக்ஷன் 105. Under section 8 of Evidence Act, motive is relevant, preparation is relevant, conduct is relevant அல்லது all the above. இது என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்லுது, அதில் எல்லாத்தையுமே வந்துடுது. செக்ஷன் என்ன சொல்லுது, எனி ஃபேக்ட் இஸ் ரெலவெண்ட் விச் ஷோஸ் ஆர் கான்ஸ்டிடியூட்ஸ் எ மோட்டிவ் ஆர் ப்ரிப்பரேஷன் ஃபார் எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட் அண்ட் த காண்டக்ட் ஆஃப் த பார்ட்டி எல்லாமே செக்ஷன் 8க்குள்ளே வந்துடுது. அடுத்தது, அண்டர் செக்ஷன் 32 எவிடன்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எ பர்சன் ஹூ இஸ் டெட் டு பி அட்மிசபிள் must relate to the cause of his own death, may relate to the cause of someone death, may relate to cause of his own death or someone else. இதில் எதுன்னு, இதில் டையிங் டெக்ளரேஷனு கண்டிஷன், அது டையிங் டெக்ளரேஷன் அவருடைய மரணம் தொடர்புடையதாக இருக்கணும். அது அந்த வழக்கில் அவருடைய மரணம் ஒரு விஷயமாக இருக்கணும். அவர் மரணம் போகிறாரு போகலை அப்படிங்கிற பொறுத்து ஒரு காரணம் இல்லை அப்படின்னு. இன்றைக்கி ஒரு கேஸ் படித்தேன், அது நான் குரூப்பில் போடுதான். பகலா நாராயணசாமி நிறைய இதில் அது திரும்ப திரும்ப கேள்வி வருது. வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். அது பழைய கேஸு, ப்ரிவி கவுன்சில் கேஸ். ஏதோ ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துருக்கான். இவன் பணம் கொடுத்தவொன்னே அவங்க என்ன ஒரு கடிதம் எழுதி வர சொல்லுதாங்க இவங்கள. ஏன்னா கடன் கொடுத்துருக்கான், கடனை வசூலிக்க கேட்காங்க. அந்த பெண் என்ன செய்தா, ஒரு பெண்ணும் ஆணும், அவங்கள கடன் கொடுத்தவொன்னே நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அவனுடைய ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அவன் என்னை கூப்பிட்ருக்கான், பணம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருக்கான். நான் அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லுதான். அந்த இடத்துக்கு போனான். அந்த இடத்துக்கு இவன் போனான்னு இந்த பெண்ணிட்ட அவனுடைய மனைவிட்ட சொல்லிட்டு போகிறான். ஆனால் அங்கே போன இடத்துல அவனை கொன்னுட்டாங்க. கொன்னி ஒரு டப்பாவில் போட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டாங்க. ட்ரெயினில் பார்த்து 5 துண்டான பெட்டி கிடந்தது. அதை கண்டுபிடிச்சி இவன் தான் கண்டுபிடிச்சி கொண்டு போகிறாங்க. பெட்டி வாங்கினவன், பெட்டி ஆர்டர் கொடுத்தவன், ட்ரெயினில் கொண்டு போனவன் எல்லாம் ப்ரூஃப் பண்ணுவாங்க. இது டையிங் டெக்ளரேஷனா அப்படின்னு ஒரு கேஸ். இதுதான் அந்த மெயின். அதில் மனைவிட்ட நான் அவர்கள் கூப்பிடுதாங்க, நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை டையிங் டெக்ளரேஷனாக எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிற இது
எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது அதில் தீர்ப்பாச்சு. அதாவது அது இவனுடைய மரணம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகிறது அந்த சூழ்நிலைக்கு முன்னால் உள்ளது. அதை செக்ஷன் 32 டையிங் டெக்ளரேஷனாக எடுத்துக்கலான்னு. இது கொஞ்சம் முக்கியமான கேஸ். அதை எப்போது நேரம் இருந்தால் வாஸ்து பாருங்க. டையிங் டெக்ளரேஷன் அது அவனுடைய மரணம் தொடர்புடையதாக இருக்கணும். அந்த கேஸில் என்னென்னா அவன் மரணம் தொடர்புடையதுனாலும் ஒரு இடத்துக்கு போயிருக்கான், அங்கே இறந்துருக்கான், அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்காங்க. அடுத்தது ஒப்பீனியன் அஸ் டு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அண்டர் செக்ஷன் 50 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் is admissible in cases of offense against marriage, admissible in proceedings under Indian Divorce Act, is admissible both, neither admissible. இது ஒப்பீனியனை போய் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு டைவோர்ஸுக்கு போக முடியாது. செக்ஷன் 50 restrict the use of stating that such opinion shall not be sufficient to prove a marriage in proceedings under the Indian Divorce Act or in procedures under section 494, 495, 497, 498ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கிறத சொல்லுதோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லையா ஒன்றும்? அதுக்கு ஆன்சர் என்னது சார்? எதுக்கு கடைசியா பார்த்தாங்க சார்? என்ன கேள்வி சொல்லுங்க. ஒப்பீனியன் as to the relationship of marriage under section 50 செக்ஷன்ல கடைசியிலே எழுதியிருக்காங்க. neither admissible, option D சார். அதுல வந்து செக்ஷன்ல சொல்லிருக்காங்க இதுக்கு அந்த இத பேஸா வச்சு டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க சார். ஆமா, 4 ஆப்ஷன்ல எது சார் ஆன்சர்? இது எல்லாமே அட்மிசபிள்னே வருது. கடைசியா இருக்குது neither admissible in case of டி என்ன இருக்கு? டி சரியா இருக்கா? both டி சரியா இருக்கா? both டி சரி இல்லையா ஆன்சரு? அது ரெண்டுமே அட்மிட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு அர்த்தம் அது? சார் is neither admissible in cases of offense against marriage nor proceedings under. ரெண்டுலையும் எடுக்க முடியாதுங்கிற டிஏ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஓகே சார். நெய்தர் நார் அப்படின்னு 2 இடத்துலையும் கொடுத்துருங்க. இதுலேயும் எடுக்க முடியாது அதுலேயும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தானே சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது பக்கம் செக்ஷன் எந்த செக்ஷனில் சொல்லுதாங்க அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு. செக்ஷன் 58 அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்தது செக்ஷன் 165 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆன்சர் கிவன் பை விட்னஸ் இன் ரிப்ளை டு த கொஸ்டின் ஆஸ்க்டு பை ஜட்ஜு, அதை பார்ட்டிஸை அதை அப்ஜெக்ட் பண்ணலாமா, கேட்கலாமா, குறுக்கு விசாரணை பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்காங்க. இந்த 165ங்கிறது ரொம்ப முக்கியமான செக்ஷன். எப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷன் படி யாரை வேணுமானாலும் கூப்பிட்டு என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு இருக்குது. அது ஜட்ஜு ஒரு ஆளை விட்னஸாக கூப்பிடுதாரு அல்லது ஏற்கனவே போனவனை திரும்ப கூப்பிடுதார், அவர் என்ன கேட்காங்க, பார்ட்டி ஷேல் நாட் மேக் எனி அப்ஜெக்ஷன் டு எனி கொஷன்ஸ் அல்லது எனி ஆர்டர். அந்த மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. அதில் நிறைய பவர் கொடுக்குறது 165. நீதியின் தேவைகளுக்காக அவர் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், யாரை வேணாலும் சாட்சியாக கூப்பிடலாம். ஐயா அதை குறுக்கு விசாரணை செய்யணும்னா நீதிமன்றம் சம்மதிச்சாதான் குறுக்கு விசாரணை செய்ய முடியும். இதில் தடைகள் எங்கே வருதுன்னா சில இடங்களில் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரிவிலேஜஸ்ஸு நீதிபதி இப்படி கூப்பிடும் போதும் இருக்குது. கணவன் மனைவிக்கு உள்ளதை நம்ம ப்ரிவிலேஜ்னு கொடுத்துருக்கோம் சொல்ல வேண்டான்னு, அதை 165 அதுவும் இருக்குது.
சில கேள்விகளை கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஒரு அவதூறான கேள்விகள், அசிங்கமான கேள்விகள், அப்படிங்க உள்ள கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது மட்டும்தான் இதுக்கு பொருந்தும். மற்றபடி வேறு அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வர முடியாது. இது பவர்ஃபுல்லு. ஜட்ஜுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்து எப்படியாவது ஒருத்தனை கொடுத்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நீதிபதி முடிவு பண்ணணும். அதனால் தே ஆர் நாட் என்டைட்டில் டு மேக் அப்ஜெக்ஷன். கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்தா, பெர்மிஷன் கொடுத்தா செய்யலாம். அடுத்தது, டம்ப் விட்னஸ் கிவ்ஸ் எ எவிடன்ஸ் பை ரைட்டிங் இன் த ஓப்பன் கோர்ட்டு. அதை ஓரல் எடுப்பீங்களா, டாக்குமெண்டரி எடுப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது நிறைய இடத்துல திரும்ப 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 கேட்காங்க. நான் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் பார்த்து ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய இதில் வருது. செக்ஷன் 139 விட்னஸ் அனேபிள் டு கம்யூனிகேட் வெர்பலி. எ விட்னஸ் ஹூ இஸ் அனேபிள் டு ஸ்பீக் மே ஹி give his evidence in any manner in which he can make it intelligible. அடுத்தவன் புரியுத மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம், எழுதி கொடுக்கலாம், கையை காட்டலாம், எல்லாமே. அதில் கடைசி முக்கியமானது, எவிடன்ஸ் so given shall be deemed to be a oral evidence. அடுத்தது, a claim that one was elsewhere when an alleged act took place is called. என்னன்னு 3 கொடுத்துருக்காங்க. ரெஸ்கெஸ்டே, அலிபி, எஸ்டோப்பல். ரெஸ்கெஸ்டே, அலிபி, எஸ்டோப்பல் அப்படின்னு, அலிபிங்கிறது தான் வேற்றிடவாதம், வேறு இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் எல்ஸ்வேர், நான் இங்கே இல்லை வேறு எங்கேயோ இருந்தேங்கிறது அலிபி. எஸ்டோப்பல்ங்கிறது பார்த்தோம், நான் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ரெண்டாவது மாற்றி பேச முடியாது. ரெஸ்கெஸ்டேன்னா சேம் டிரான்சாக்ஷன் அப்படிங்க ஒரு மீனிங்கில் வரும். அந்த ஒரு குற்றம் நடக்கும்போது அது தொடர்புடைய எல்லாமே எடுத்துக்கிடுதாங்க. ஒருவனை கொலை செய்யும்போது அந்த கொலையை பார்த்தவர்கள் சத்தம் போட்டது, கூடி இருக்கவன் பேசுனது எல்லாமே ரெஸ்கெஸ்டேயில் ரெலவெண்ட்டாக வருது. அடுத்தது, லீடிங் கொஸ்டின் மே பி ஆஸ்க்ட் இன் சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். லீடிங் கொஸ்டின் எங்கே கேட்கலாம் அப்படின்னு கேட்காங்க. லீடிங் கொஸ்டின் இட்ஸ் ஒன்லி இன் கிராஸ் எக்ஸாமினேஷன். செக்ஷன் 143 when they may be asked. leading question may be asked in cross examination அப்படின்னு அதனுடைய பதிலாக இருக்குது. அடுத்தது, ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் இஸ் கண்டக்டட். எதுக்காக? ஒருவனுடைய ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கவா, ஏஜை கண்டுபிடிக்கவா, பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கவா, மென்டல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கவா அப்படின்னு. இது டிட்டர்மின் த ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்தாங்க. அதனுடைய உடம்பில் இருக்க எலும்புகள் இதையெல்லாம் வச்சு போனு, ஃபியூஷன் ஆஃப் போன்ஸு, பல்லு, ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் வச்சு கோரிலேட் பண்ணி ஒருவனுடைய வயசை கண்டுபிடிக்கக்கூடியது ஆசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது, எ விட்னஸ் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சக்ஸஸ் ஆஃப் பார்ட்டி ஹூ கால்ட் ஹீம் இஸ் எ, எப்படி கூப்பிடுதோம், ஹோஸ்டைல் விட்னஸ், நேச்சுரல் விட்னஸ், எக்ஸ்பர்ட் விட்னஸ், இன்ட்ரெஸ்டட் விட்னஸ்னு. ஹோஸ்டைல் விட்னஸ் அப்படின்னு சொன்னால் பிறல் சாட்சி அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடியது. கூட்டிகிட்டு வந்தவருக்கு எதிராகவே சாட்சி சொல்லுது. ப்ராசிக்யூஷனில் ஒரு விட்னஸை கூட்டிகிட்டு வந்து அவர் ஆப்போசிட் சைடுக்காரனுக்கு சார்பாக பதில் சொல்லுவார். அதான் ஹோஸ்டைல். நேச்சுரல், எக்ஸ்பர்ட் விட்னஸ்னால் ஒரு ஆளை கூப்பிடுவோம், அவனுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குது. நேச்சுரல் விட்னஸ், இன்ட்ரெஸ்டட் விட்னஸ்னு பிரிவுகள் இருக்குது. இதில் யார் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ், யார் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு தீர்ப்பில் நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒய்ஃப் இருக்காங்க, ஷி cannot be called as interested witness, she is related to the deceased. Related is not equal to interested. A witness may be called interested only when he or she derives some benefit from the result of the litigation in the degree or civil case, or in seeing the accused person punished. A witness who is natural one and is the only possible eyewitness in the circumstances cannot be said to be interested. இதை இன்ட்ரெஸ்டடையும் இதையும் அந்த தீர்ப்பில் விளக்கி சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டட் இன் சக்ஸஸ் ஆஃப் த பார்ட்டி இஸ் கால்டு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. அதாவது ஒருத்தனை கொண்டு போய் கொலைகாரன் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்ததும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவனுக்கும் 10 வருஷமாக சண்டை,
அவன் சொல்லுதான், நான் உன்னை சாட்சி சொல்லி உன்னை சொல்லுவேன் அப்படின்னே சொல்லிவிட்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டும்னு ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு காட்டியாச்சுன்னா ஹீ பிகம்ஸ் எ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. நேச்சுரல் விட்னஸ்ங்கிறது பார்த்தோம் இல்லையா, அது அவன் மனைவி இருக்கான்னா அவள் சாதாரணமாக இருந்தால் நேச்சுரல் விட்னஸ் அப்படின்னு பார்க்கும். ரிலேட்டட் விட்னஸ் இதை வாட்ஸ்அப்பில் போடுதான். இதில் ஏதோ சந்தேகம் இருக்கா கேளுங்க. சார் இது லாஸ்ட்ல சார் டிஏ சார். அதிலே கேள்வியிலே சொல்லிட்டாங்களே உங்களுக்கு பதிலாக. ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த சக்ஸஸ் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு என்ன கூப்பிடுவீங்க? இன்ட்ரெஸ்டட் விட்னஸ் அப்படின்னு கூப்பிடுவீங்க. அதில் மாற்றம் இல்லையா? அடுத்துக்கு போகலாம். அடுத்தது செக்ஷன் 90A, அதானே அடுத்த கேள்வி? ஆமாம் சார், ஆமாம் சார். சரி. செக்ஷன் 90Aல ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிகார்டிங் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸு எவ்வளவு நாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 30 வருஷம்னு வேற ஒரு கேள்வியில் பார்த்தோம். இதுக்கு 5 வருஷங்கிறது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸுக்கு. அடுத்தது செக்ஷன் 112 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ஸ் ரிலேட்ஸ் டு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் டெத், மேரேஜ், லைஃப் ஆர் லெஜிட்டிமசி. இது ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறக்கும்போது யார் அந்த அந்த தாயாரோடு மன வாழ்க்கையில் இருக்காரோ அவர் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லுவது தான் 112. அதனால் அது என்ன ஆன்சரு? இட் இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் லெஜிட்டிமசி. அடுத்தது 159 ரிலேட்ஸ் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்: ரெஃப்ரெஷிங் மெமரி பை விட்னஸ், ஜட்ஜஸ் பவர் டு கொஸ்டின், இம்பீச்சிங் ஆர் கொஷன் பை பார்ட்டி இஸ் ஓன் விட்னஸ். செக்ஷன் 159 எதை பற்றி பேசுன்னு சொன்னால் ரெஃப்ரெஷிங் மெமரி. வேணுமானா ஞாபகப்படுத்துறதுக்கு நீ எழுதி வச்சதை பார்த்து பேசு அப்படிங்கிறத சொல்லுது செக்ஷன் 159. 4. அடுத்தது செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நோ பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மேட் பை த அக்யூஸ்டு கேன் பி ப்ரூவ்டு. If the accused has made a statement before the judicial magistrate, then only it can be proved. When any fact is disposed to as discovered in consequences of information received from the person accused in the custody of police officer, so much of information, whether it amounts to confession or not, may be proved only if the police are able to recover any weapon or ornament. 3 விதமாக சொல்லியிருக்கான். நோ பார்ட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அல்லது அக்யூஸ் மேட் எ ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, அல்லது அவன் கொடுத்ததில் அதை வச்சு சில உண்மைகள் வெளியே வருது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லணும் அப்படின்னா கரெக்டு ஆன்சரு சி தான். செக்ஷன் 27. செக்ஷன் 27 தானே? எஸ் சார், எஸ் சார். 37. இல்லை செக்ஷன் 27 என்னன்னா தட் பார்ட் ஒன்லி ப்ரூவ்டு அப்படின்னு வரும்.
இதான் 27. How much of information received from accused may be proved. When a fact is disposed of as disposed in consequence of information received from the person accused of any offense in the custody of police officer, so much of information, whether it amounts to confession or not, as related to distinctly fact may be proved. இப்போ அந்த இதில் சின்னு கொடுத்துருக்குது செக்ஷன் 27. கரெக்ட் ஆன்சரை சி. அடுத்தது, which section of evidence act relates to recovery of dying declaration, relevancy of dying declaration. Dying declaration relevancy section 32. 32ல் காணாமல் போனவங்க சாட்சியாக கொண்டு வர முடியாதவங்க அவங்கள தொடர்புடையதில் இது வருது. டையிங் டெக்ளரேஷன் செக்ஷன் 32. A is charged with traveling on a railway without ticket. A burden of proving A is on the railways or ticket checker or prosecution இல்லாட்ட ஏயா. டிக்கெட் எல்லாம் போகிறாரு. டிக்கெட் எல்லாம் போனால் யார் கொடுக்கணும், யார் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. இது செக்ஷன் 106ல் வருது. இது 106ல் செக்ஷன் இல்லஸ்ட்ரேஷன் பியாக வருது. இது நிறைய தேவைன்னா கேட்கக்கூடியது. இப்போ ஒரு 20 கேள்வி பார்த்தாலும் இது ஒரு 4 இடத்துலையாவது வந்திருக்கும். பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் யாருக்கு? பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் ஃபேக்ட் எஸ்பெஷலி விதின் நாலேஜ். ஏ இஸ் சார்ஜ் வித் ட்ராவலிங். அவனுக்கு தான் தெரியும் டிக்கெட் எடுத்தானா எடுக்கலையா. இட் இஸ் விதின் ஹிஸ் நாலேஜ். அதனால் அதை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். பேர்டன் இஸ் ஆன் ஹிம். அடுத்தது, அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எவிடன்ஸ் மே பி கிவன் எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எவரி ஃபேக்ட். செக்ஷன் 5ல் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்காங்க. 7. செக்ஷன் 5 வாசிக்க. ஏதான் செக்ஷனை வாசிக்க போகிறான். Evidence may be given of the existence or non-existence. Section 5. Evidence may be given in a suit or proceedings of the existence or non-existence of every fact in issue or such other facts that are hereinafter declared to be relevant. ரெலவெண்ட்டாக இருக்குது அல்லது ஃபேக்ட் இன் இஷ்யூவாக இருக்கிறதுக்கு நீங்கள் எவிடன்ஸை கொண்டு வர முடியும். கடைசி வார்த்தை நோ அதர்ஸ், வேறு எதுக்கும் கொண்டு வர முடியாது அப்படின்னா செக்ஷன் 5ல் சொல்லுவாங்க. கரெக்ட் ஆன்சரு ஏ. Under section 57 of the Evidence Act, court cannot take judicial notice of any fact, can take discretion. இதில் எது கரெக்டு அப்படிங்கிறத சொல்லணும். எது கரெக்டுன்னு கேட்கும்போது கரெக்ட் ஆன்சரு பி. செக்ஷன் 57. Facts of which court must take judicial notice. The court shall take judicial notice. நாங்கள் டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை. இதெல்லாம் இருக்கதா நீதிமன்றங்கள் ஜுடிஷியல் நோட்டீஸாக எடுத்து தான் ஆகணும். ஷால் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் ரெஃபர்ட் டு இன் தி செக்ஷன். கரெக்டான ஆன்சரு பியாக இருக்கும். அடுத்தது, when the question is whether a man is alive or dead and it is shown that he was alive within, the burden of proving that he is dead is on their person who affirms it. இது இப்போ தான் இதுக்கு முந்தினதில் பார்த்தோம் 107 108ல். 30 வருஷத்துக்குள்ளே அவர் உயிரோடு இருக்காருன்னு if it is shown, it is shown that he was alive within 30 years. Burden of proving dead is on the person who affirms that he is dead. செக்ஷன் 107ல் சொல்லியிருக்குது. அடுத்தது,
Section 77 of the Evidence Act, public documents can be proved. Public document எப்படி கொடுப்பீங்க, எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது செக்ஷன் 77, such certified copies may be produced in proof of the contents of the public documents or parts of the public documents of which they are the copies. சர்டிஃபைடு காப்பீஸை கொடுத்து பப்ளிக் டாக்குமெண்ட்டில் ப்ரூஃப் பண்ணலான்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 77. ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? அடுத்தது, which section of the Indian Evidence Act provide for drawing presumption as to 30 years old? இப்போ இந்த 30 years ஓல்டை இது வரைக்கும் பார்த்ததில் 3 இடத்துல பார்த்துட்டோம். ஒன்று 30 இயர்ஸ்னு கேட்டாங்க, இன்னொன்றில் அந்த வில்லு 30 வருஷமானு கேட்டாங்க, ஒன்றில் எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்னு கேட்டாங்க. இப்போ திரும்பவும் அதே கேள்வியை கேட்காங்க. இது எந்த செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதில் செக்ஷனு கேட்டால் 90, presumption as to document 30 years old. அடுத்தது, according to section 3 of Indian Evidence Act, court does not include judges, magistrate, arbitrators, person legally authorized to take evidence. செக்ஷன் 3ல் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்படின்னு. கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ், all magistrate and all persons except arbitrators and legally authorized to take evidence. Judges, magistrate, legally authorized person to take evidence எல்லாம் ஜட்ஜின்னு வச்சுட்டு ஆர்பிட்ரேட்டர் இதுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு செக்ஷன் 3ல் சொல்லியிருக்கு. இனி அடுத்தது, which section of the Indian Evidence Act states that no particular number of evidence shall required? எத்தனை நம்பர் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. ஈவன் ஒரு ஆள் இருந்தால் கூட அதை வச்சு விசாரணை பண்ணி ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்க முடியும். செக்ஷன் 134, செக்ஷன் 134, section 134, no particular number of witnesses shall in any case be required for the proof of any fact. இத்தனை தான் நம்பர் வேணும்னு இல்லை. ஏன்னா அடுத்து 4வது, which section of the Indian Evidence Act declared accomplice shall be a competent witness? இதுக்கு முந்தினதில் பார்த்தோம், இப்போ திரும்பவும் அதே கேள்வி தான் வருது. அக்காம்ப்ளிஸ் காம்பிட்டன்ட் விட்னஸ்னு சொல்லக்கூடியது எதுனா செக்ஷன் 133. Which section of the Indian Evidence Act refers to power of the judges to put questions in order or order to production? இதுக்கு முந்தின கேள்வியில் பார்த்தோம். 165 இதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். 165 ஜட்ஜு பவர் டு கொஷின், அவர் கேள்வி கேட்கலாம், அதை யாரும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தால் அதே கேள்வி தான் இங்கே கேட்காங்க. எந்த செக்ஷனு கேட்காங்க இந்த இடத்துல? இந்த செக்ஷன் 165. அடுத்தது, எவரி கன்ஃபஷன் இஸ் அன் அட்மிஷன் பட் எவரி அட்மிஷன் இஸ் நாட் அன் கன்ஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, அட்மிஷனுங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி, எல்லாமே அட்மிஷனாக இருக்கலாம். நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவது கூட அட்மிஷன் தான். குற்றம் நடந்த அன்னைக்கு நீ அங்கே போனியா, அவனை பார்த்துருந்தியாங்கிறது ஒரு அட்மிஷன். அதே நேரத்தில் நான் குற்றம் செய்தேன், நான் கொலை செய்தேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா அது கன்ஃபஷன். ஒத்துக்கொள்வதுங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி, அதில் ஒரு பிரிவு அட்மிஷன் பை அன் அக்யூஸ்ட் இஸ் கன்ஃபஷன். அப்போ எல்லா அட்மிஷனும் கன்ஃபஷன் ஆக முடியாது, ஆனால் கன்ஃபஷனுங்கிறது ஒரு அட்மிஷன். உதாரணம், ஒரு விட்னஸ் இருக்கார், ஒரு அக்யூஸ்ட் இருக்கார், இல்லை ஒரு இதை வேறு யாரோ இருக்கான், சொந்தக்காரன் யாரோ அட்மிஷன்
விட்னஸாக இருக்கவங்க. ஒரு விட்னஸ் சொல்லதையும் நம்ம அட்மிஷன் எடுத்துக்கிடலாம். விட்னஸை நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அதில் இந்த மேஜிஸ்ட்ரேட்டோட சிஆர்பிசியில் பார்க்கும்போது அவர் விசாரிக்க வராரு மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கும்போது 164 எவிடன்ஸ் எடுக்கார். அவரை ஸ்டேட்மெண்ட் அல்லது கன்ஃபெஷன் அங்கே சொல்லுதாங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு அட்மிஷனாக இருக்கும். அதையே ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டு விட்னஸ் சொன்னார்னா ஸ்டேட்மெண்ட்டு, அக்யூஸ் சொன்னார்னா அது கன்ஃபெஷன். அதுதான் அட்மிஷனுங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. அதில் ஒரு பிரிவு கன்ஃபெஷன். எல்லாமே யார் சொன்னாலும் அது அட்மிஷன் தான். அந்த அட்மிஷனில் அக்யூஸ்டு குற்றத்தை ஒத்துக்கொண்டார் என்றால் அது கன்ஃபெஷன். அதைத்தான் இங்கே சொல்லுவோம். எவ்ரி கன்ஃபெஷன் இஸ் அன் அட்மிஷன். அது அட்மிஷன்னு சொல்லலாம். அட்மிஷனைத்தான் நம்ம மற்றவன் விட்னஸ் அட்மிட்னா அட்மிஷன்னு சொல்லுவோம். அதையே இவர் ஒத்துக்கிட்டாருன்னா அதை கன்ஃபெஷன் தான். எவ்ரி கன்ஃபெஷன் இஸ் அன் அட்மிஷன். பட் எவ்ரி அட்மிஷன் இஸ் நாட் கன்ஃபெஷன். எல்லாமே கன்ஃபெஷனாக இருக்க முடியாது. இது ட்ரூன்னு தான் சொல்லணும். அடுத்தது எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங், கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்ட் பை த சென்ஸ் ஆஃப் மீன்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு. இது என்னது? எனிதிங் ஏதாவது, ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங், கேப்பபிள் ஆஃப் திங். அதாவது ஏதாவது ஒன்று அல்லது ஒரு பொருள் அப்படி தான் இருந்தது, அல்லது அதுக்கும் இதுக்குள்ள உறவுகள் அப்படி இருந்தது, அது பார்க்க முடியுது, உணர முடியுது. இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டான்னா அது எங்கேருந்து வருது இந்த கேள்வி? இது செக்ஷன் 3ல் ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னு டிஃபைன் பண்ணுவாங்க. எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங், கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு திங் தான் ஒரு ஃபேக்ட்டு அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லுவோம். அதுதான் இங்கே வருது. தட் மீன்ஸ் தட் இஸ் எ ஃபேக்ட். அடுத்தது, which of the following section of Indian Evidence Act deals with the relevancy of statement by person who cannot be called as witness? இது ஏற்கனவே நாம் பார்த்தோம். இதுக்கு முந்தினது டையிங் டெக்ளரேஷன், he cannot be called as a witness. அதிக பொருட்செலவு இல்லாமல் கொண்டு வர முடியாது, அல்லது அவர் விட்னஸாக நிற்கிறதுக்கு அவரால் முடியாது. அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் ஒரு 5 கண்டிஷனை வச்சு, அல்லது காணாமல் போயிட்டார் அல்லது இறந்து போயிட்டார் அப்படிங்கிற கண்டிஷனை சொல்லிவிட்டு 2 செக்ஷனை 32, 33 அதில் பார்க்கும். டையிங் டெக்ளரேஷன் எல்லாம் வரும், 33லையும் வரும். இதை 32, 33 அதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். 32ல் கேசஸ் இன் விச் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெலவென்ட் பேக் பை பர்சன் ஹூ இஸ் டெட் ஆர் cannot be found. Who is dead, who cannot be found, who has become incapable of giving evidence, whose attendance cannot be procured without much delay or expenses-ங்கிறது 32. 33 என்னன்னா relevancy of certain evidence for proving in subsequent proceeding the truth of facts already stated. ஏற்கனவே அதை ப்ரூஃப் ஆகிருக்குன்னா சப்செக்வெண்ட்டாக அதே வழக்கில் அதே மாதிரியாக இருக்கவில்லை எடுத்துக்கலான்னு சொல்லுது 32. 32, 33 சரியான ஆன்சராக இருக்கும். The claim that one was elsewhere when alleged act took place. இப்போ தான் பார்த்தோம் இதுக்கு முந்தினதில் அதே கேள்வி இதுலேயும் வந்திருக்கு. அலிபி எஸ்டோப்பல் ரெஸ்கெஸ்டே. Which section of the Indian Evidence Act confers power on the trial court to put any question to any witness? இது ஏற்கனவே பார்த்ததான், செக்ஷன் 165. Test identification parade is relevant under இந்த செக்ஷன் 6, 7, 8, 9 அப்படின்னு. இது செக்ஷன் 9. செக்ஷன் 9 makes the identification of or accused and properties admissible and relevant facts in the court of law. There is no specific provision to direct suspected to be present for the identification by the investigation officer. Section 54A was introduced in the code in 1963 to meet this situation. Now the court can direct a person arrested to present for identification parade on the request of the இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு கேட்டார்னா கோர்ட்டு ஆர்டர் கொடுத்து அவனை ஐடென்டிஃபிகேஷனுக்கு கொடுக்கலாம். இது செக்ஷன் 9 படி கொஞ்சம் பொருந்தி வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சரு. செக்ஷன் 9 கரெக்டாக இருக்குது. அதில் தான் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் வராங்க. செக்ஷன் 9 என்னன்னு சொல்லுதான், ஃபேக்ட் நெசசரி டு எக்ஸ்பிளைன்
or relevant, introduce relevant facts. Fact necessary to explain or introduce a fact in issue, relevant fact, or which support to report the inference suggested by the fact, or which establish the identity of anything or person whose identity is relevant. ஒருவருடைய அடையாளம் முக்கியமாக இருக்குன்னா அந்த ஃபேக்ட் ரெலவெண்ட் அப்படிங்கிறனால இப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெரடி நடந்ததுன்னா அதை ரெலவெண்ட்னு கொண்டு வரோம். ஒரு பெரடிக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு சிஆர்பிசி 54A பெர்மிஷன் இருக்குது. அடுத்தது ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்டு. செக்ஷன் 56, 57, 58, 59 அப்படின்னு. கரெக்ட் செக்ஷன் 58 ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்டு அப்படிங்குது. செக்ஷன் 112 ப்ரொவைட்ஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஃபார் டெத்து, மேரேஜ், லெஜிட்டிமசி, லைஃப். இதுக்கு முன்னால் வேறு ஒரு கேள்வியில் பார்த்தோம் இது. அதில் லெஜிட்டிமசி. 121 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ப்ரிவிலேஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யாரு கொடுக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ப்ரிவிலேஜ் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் செக்ஷன் 121 இருக்குது. ப்ரிசம்ஷன் அண்டர் செக்ஷன் 113A ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் அவைலபிலிட்டி ஷோன் தட் உமன் ஹஸ் கமிட்டட் சூசைட் விதின் எ பீரியட் ஆஃப் அப்படின்னு எத்தனைன்னா 7 வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா அப்படிங்கிற அதனுடைய ஆன்சர் 7 years. அடுத்த கொஸ்டின். The question before the court is whether a document X is the will of A. Which of the following is relevant? A has consulted advocates in reference to making the will. A had caused drafts of will to be prepared of which he did not approve. A had made enquiries as to the value of his assets which he has bequeathed. All the above. இதில் என்னவா இருக்கும் ஆன்சர் அப்படின்னா all the above. செக்ஷன் 7 என்ன சொல்லுது? ஃபேக்ட்ஸ் விச் ஆர் அக்கேஷன், காஸ், எஃபெக்ட் அண்ட் இமிடியட் ஆர் அதர்வைஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட். இதுக்கு தொடர்பானதெல்லாம் வருது. ரெலவெண்ட் ஃபேக்ட் விச் கான்ஸ்டிடியூட் த ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அண்டர் விச் தே ஹேப்பன்ட் ஆர் விச் அஃபோர்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த அக்கரன்ஸ். இதில் செக்ஷன் 7 படி இது ரெலவெண்ட்டாக இருக்கும். A is charged with traveling in a train without ticket, burden of proving. இது ஏற்கனவே நான் பார்த்தது. டிக்கெட்டு எடுக்கலைன்னு சொன்னால் அவர் தான் செய்யணும் அப்படின்னு. ரூல்ஸ் அஸ் டு burden of proof are rebuttable presumptions of law, presumptions irrefutable, presumptions of fact அப்படின்னு rule as to burden of proof. அதுக்கு ஆன்சரு ப்ரிசம்ஷன்னா என்னன்னா இட் இஸ் அ ரிபட்டபிள் அசம்ஷன் ரிசல்ட்டிங் இன் தி ரூல் ஆஃப் லா விச் ரிக்வயர்ஸ் சம் ஃபேக்ட் டு பி அசியூம்டு ஃப்ரம் அனதர் ஃபேக்ட் ஆர் குரூப் ஆஃப் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் இப்படி இருக்குன்னா இதுதான் அதர் ஃபேக்ட். கணவன் மனைவியாக இருக்காங்கன்னு ஃபேக்ட், அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்து அதுதான் அவருடைய தகப்பன் அப்படிங்க, அதுதான் ப்ரிசம்ஷன். தட் இஸ் அசம்ஷன் ஆஃப் ஒன் ஃபேக்ட் பேஸ்ட் ஆன் அனதர் ஃபேக்ட். ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நம்ம வேறு ஒன்றை நம்மளே ஏற்றுக்கிடுவோம். ப்ரிசம்ஷனல் ஆஃப் இன்ட்ரடியூஸ் அண்ட் எக்ஸப்ஷன் டு த ஜெனரல் லா as to the burden of proof in criminal cases shift the onus on accused. இதில் ஒரு கேஸில் rules of burden. Burden of proof is
ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட். இது நான் எழுதியிருக்க ஆன்சர் சரியானது மாதிரி தெரியலையே. ஆனால் அந்த கேஸில் ரெஃபரன்ஸ் இருக்குது. ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, நான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃபுக்குள்ள ஆன்சர் எழுதலை, ப்ரிசம்ஷனுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். நான் இதை நாளைக்கு சொல்லுதேன். ஏற்கனவே ஒரு கேள்வி என்ன சொன்னேன் நேற்று, மறந்துட்டேன். என்ன கேள்வி? இன்னும் ஒரு கேள்விக்கு இன்றைக்கி ஆன்சர் சொல்லுதான் என்னண்ணே. என்ன கேள்வியாக இருந்தது நேற்று? சீனிவாசன் மார்க் பண்ணியிருக்கீங்களா? மார்க் பண்ணிருக்கேன் சார், பட் அது ரூமில் இருக்குது, நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ரைட்டு. சரி சரி, நீ எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் சொன்ன கிளாஸில் அதே மாதிரி இதுக்கும் நான் ஒரு ஆன்சரை பார்த்து சொல்லுவேன். இது சரியான ஆன்சர் எனக்கு தெரியும். இதை நோட். சரி. ரூல்ஸ் as to burden of proof, presumption of law. அடுத்தது A wishes to prove dying declaration, burden of proof is on B, that B is dead on the state family members legal heirs. இந்த டையிங் டெக்ளரேஷனை கொண்டு வரவர் இது டையிங் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஆள் இறந்துட்டார்னு சொல்லணும். The burden is on the person who wishes the court to believe that B is dead. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல அவர் இறந்துட்டாருங்கிறத முதல்ல காட்டிட்டு தான் கொண்டு வர முடியும். இது செக்ஷன் 104 வரும். ரூல்ஸ் தட் burden of proving any fact necessary to proved in order to enable any person to give evidence of any other fact is on the person who wishes to give such evidence. இதனுடைய இல்லஸ்ட்ரேஷன் தான் இப்போ இதில் கேள்வியாக வந்திருக்கு. செக்ஷன் 104 இல்லஸ்ட்ரேஷன். இனி 105 requires the court to presume absence of such circumstances that brings to general exception. இது கோர்ட்டு மேயா ஷேலா என்ன சொல்லுவாங்க 105 அப்படிங்கிறத சொல்லணும். 105 the court shall presume the absence of circumstances. அது சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷனாக என்ன இருக்குது, என்னங்க கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு காட்டியாச்சுன்னா இந்த கோர்ட்டு ஷேல் ப்ரிசியூம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஒன்றில் இவன் கொலை தான் பண்ணியிருக்கான். அப்போ என்ன செய்யணும்? அவன் எனக்கு எக்ஸப்ஷனுக்குள்ளே வாரான், சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் இருந்ததுன்னு காட்டணும். அப்படி இருந்து அதுக்கு பிறகு தான் கோர்ட்டு அதை எடுத்துக்கிட முடியுமோ தவிர இந்த ஆப்சன்ஸ் அது இல்லாமல் இருக்கையில் இந்த கோர்ட்டு ஷேல் ப்ரிசியூம் அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரலை, ஜென்ரல் எக்ஸப்ஷனோ ஸ்பெஷல் எக்ஸப்ஷனோ உள்ள சூழ்நிலைகள் வரலன்னு இந்த கோர்ட்டு ஷேல் ப்ரிசியூம் ஆப்சன்ஸ் ஆஃப் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ். அடுத்தது 108 எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் தட் when a man has not been heard for 7 years, 7 வருஷம் அவரை பற்றி யார்ட்டுமே கேட்கல, அது நார்மலியா நேச்சுரலியா யூஷுவலியா ஆர்டினரிலியா என்ன வார்த்தையை செக்ஷனில் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. இதில் நேச்சுரலி ஹாவ் ஹேட் ஹிம், நேச்சுரலி இயற்கையாகவே அவர் யாருடன் தொடர்பில் இருப்பாரோ அவரோடு தொடர்பில் இல்லை அப்படின்னு காட்டணும். அடுத்தது செக்ஷன் 111. The Evidence Act speaks of such situation where one person stands in a to other. 111 என்ன சொல்லுவாங்க? 111 deals with the proof of good faith in transaction with one party in relation to active confidence. சில இடங்களில் ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப்பு நம்பிக்கையில் வந்ததுன்னு சொல்லுதான். இதில் ஆக்டிவ் கான்ஃபிடென்ஸுங்க வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. ஆக்டிவ் கான்ஃபிடென்ஸ்னால் ஒருத்தர் நம்பிக்கையில் இன்னொருத்தர் இருக்காங்க, அது சூழ்நிலையாக இருக்கையில் அதை ஆக்டிவ் கான்ஃபிடென்ஸ் இருக்கவரில் குட் ஃபெய்த் இருந்ததுன்னு காட்டக்கூடியது அவருடைய பொறுப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஒரு சாமியார் சிஷ்யன்ட்டேருந்து இடத்த எழுதி வாங்கிட்டார், நாளைக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும்போது அது இது நல்ல நம்பிக்கையில் தான் இருந்தால் அந்த பொருளுக்குள்ளே விலையை கொடுத்து அதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை யாருக்குன்னா சாமியாருக்கு இருக்குது. ஆக்டிவ் கான்ஃபிடன்ஸ். அடுத்தது செக்ஷன் 116 அப்ளிகபிள் டு மூவல் ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இம்மூவல் ப்ராப்பர்ட்டி எதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது 116 என்னன்னா டெனண்ட் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. டெனண்ட் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி நான் வாடகைக்கு வரையில் என் ஓனருக்கு அதில் உரிமை இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாதுங்கிறத தான் அதில் பார்த்துருக்கோம். எஸ்டோப்பலில் வர்றது வாடகைக்கு வர நாளில் நான் வாடகைக்கு அவர்கிட்ட இருந்து சாவியை வாங்கின நாளில் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது காமன் சென்ஸு. உரிமை இல்லைன்னா ஏன்டா நீ அவன்கிட்ட இருந்து சாவியை வாங்கினா ஏன் வீட வாடகைக்கு வந்தா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு டெனண்ட்டோ ஒரு லீஸ் ஹோல்டு ரைட் உள்ளவரோ நான் லீஸு தொடங்கும் போது டெனண்ட் தொடங்கும் போது அந்த தேதியில் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்சக்வெண்ட் தேதியில் அவருக்கு உரிமை இல்லாமல் போயிட்டு அவர் பின்னால் அவர் விற்றுட்டார், வேறு ஒருத்தருக்கு நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேணா சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவன் டெனண்ட்டாக வந்த அன்னைக்கு சாவியை வாங்கின அன்னைக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னா நீ அவர்கிட்ட சாவியை வாங்கின. அதனால தான் அந்த ரூல் வருது எஸ்டோப்பல்ல. டெனண்ட்டை அப்படி சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அன்னைக்கு வாங்கினதுனால அந்த நடத்தையின் காரணமாக இன்னைக்கு தேதிக்கு அதை மறுக்க முடியாது. அடுத்தது ஆல் பர்சன் ஷால் பி காம்பிட்டன்ட் டு டெஸ்டிஃபை அன்லெஸ் த கோர்ட் கன்சிடர்டு they are prevented from understanding, proper understanding, rational understanding, comprehensive என்ன இருக்கணும் அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம இப்போ தான் பார்த்தோம் கொஞ்சம் முன்னால். கரெக்ட் ஆன்சர் செக்ஷன் 112 இருக்குது. ஆல் பர்சன் ஷால் பி காம்பிட்டன்ட் டு டெஸ்டிஃபை அன்லெஸ் த கோர்ட் கன்சிடர் தட் they are prevented from understanding the questions put to him or from giving rational answers to those questions by tender age, extreme ஓல்டு ஏஜ், டிசீஸ்டு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் முன்னால் இதே கேள்வியை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது accused before the court of session attempted to murder a police while on his trial before B, a sessions judge. B can be examined. அவர் ஜட்ஜாக இருக்கார், உட்கார்ந்துருக்காரு, அந்த இடத்துல அவரை போலீஸ்காரரை ஒருத்தர் கொலை பண்ணுவார். அவர் ஜட்ஜை சாட்சியாக கூப்பிட முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. இது எப்படின்னு சொன்னால் அங்கே அந்த ஜட்ஜை கூப்பிடலாம் முடியாதுங்கிறது. ஜட்ஜ் மே பி எக்ஸாமின்ட் as to the other matters which occurred in his presence while he was acting. அவர் ஜட்ஜாக இருக்கும்போது அது ஜட்ஜாக இருந்தது தொடர்பான கேள்விகளை அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அதுதான் ப்ரிவிலேஜ். அந்த வழக்குக்கு ஏன் நீ அப்படி தீர்ப்பு கொடுத்து அந்த வழக்கை இது எப்படி வந்தது, அவனை விசாரிச்சா இவனை விசாரிச்சான்னு சாட்சி கொண்டுல ஏதி நீதிபதியை கேள்வி கேட்க முடியாது. அதே சமயத்தில் வேறு விதமான செயல்கள் நடந்தால் அங்கே கேட்கலாம். இது செக்ஷன் 121 சொல்லுதாங்க. அதனுடைய இல்லஸ்ட்ரேஷன் சி தான் இந்த கேள்வி. Proof of fact depends upon accuracy of statement, not upon probability of its existence. Not upon accuracy of statement, but the probability of existence. Artificial probability value. Rigid mathematical demonstration. இது கரெக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும்? கரெக்ட் ஆன்சர் பிஆர் இருக்கும். Not upon accuracy of but on the probability of. இதுவும் நான் சரியாக பார்த்துட்டு சொல்லுவேன். அடுத்தது அண்டர் செக்ஷன் 113 எவிடன்ஸ் ஆக்ட் கோர்ட் மே ஆர் ஷால். அண்டர் செக்ஷன் 13 த கோர்ட் மே ஆர் ஷால் என்ன செய்யணும் அப்படிங்கிற இது ரெண்டும் ஒன்றில் மே, ஒன்றில் ஷேல் அப்படின்னு வருது. ரெண்டாவது ப்ரிசம்ப்ஷன் as to abetment of suicide மே, டவுரி டெத்தில் ஷால். The court shall presume that person had caused the dowry death.
அங்கே வரும்போது த கோர்ட் மேன்னு வரும். த கோர்ட் மே ப்ரிசியூம் ஹேவிங் ரிகார்ட் டு ஆல் அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ் சச் சூசைட் ஹாஸ் பீன் அபட்டட் பை ஹர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது. ஒன்றில் மே, அதாவது சூசைடுக்கு மே, டவுரி டெத்தாக இருந்தால் ஷால். அடுத்தது செக்ஷன் 14 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் மேக்ஸ் ரெலவெண்ட் த ஃபேக்ட்ஸ் விச் ஷோ தி சென்டென்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். வி ஷோ தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட், பாடி ஃபீலிங் என்ன இருக்குது அப்படின்னதா பார்த்தா செக்ஷன் 14ல் இது எல்லாமே வரும். த ஜெனரல் ரூல் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஷோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சச் அஸ் இன்டென்ஷன், நாலேஜ், குட் ஃபெய்த்து, இது எல்லாமே அதில் வருது. கரெக்ட் ஆன்சர் வந்து சி 14ல் 13ல். செக்ஷனை வாசிக்க. Facts showing existence of any state of mind such as intention, knowledge, good faith, negligence, rashness, ill will or goodwill towards any particular person. இது ஒரு பார்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அல்லது showing the existence of any state of body feeling. இது தப்பாக எழுதியிருக்கு. ஷோதி சென்டென்ஸ்னு எழுதியிருக்காங்க. எக்ஸிஸ்டன்ஸ் relevant of the facts which show the existence of any body meaning or bodily either state of mind or bodily feeling. இதில் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுத்துருக்குது ஸ்டேட் ஆஃப் மைண்ட், செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்குது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங். திஸ் ஆர் தட் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதனால் எய்தர் ஆர் பாடி ஃபீலிங். இது சரியான ஆன்சர் வந்து சி. 14. Which of the following admission is no evidence? Admission by one of the several defendants in a suit against another defendant. An admission by a guardian ad interim against a minor. Admission by one of the partners of a firm against the firm A and B. Answer D. A and B. General rule that an admission can only be given in evidence against a party making it. In general, statement of defense made by one defendant cannot lead to defense either for or against the defendant. The reason being as there is no issue between the defendants, no opportunity for cross-examination. But this rule has no application in cases where co-offendant have joint interest. இதில் ஒரு கேஸில் போடுறேன். அடுத்த 15வது 15 இல்லை, உங்கள் கையில் வேறு இருக்கும். செக்ஷன் 27 எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளைஸ் டு இன்ஃபர்மேஷன். இது ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். 27 என்ன பார்த்தோம்? ஒரு போலீஸ் அதிகாரி கஸ்டடியில் இருக்கும்போது கஸ்டடியில் இருக்கவன் சொல்ல இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதாவது ஒரு ஃபேக்ட் வெளியே வந்ததுன்னா அந்த ஃபேக்ட்டு ரெலவெண்ட்டு. செக்ஷன் 27. போலீஸ் அதிகாரியோட கஸ்டடியில் இருக்கும்போது கொடுக்க ஸ்டேட்மெண்ட்டு நாட் ரெலவெண்ட். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இவங்க வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா தட் பார்ட் இஸ் ரெலவெண்ட். அவன் கத்தி அங்கே வச்சுருக்கேன், திருடின பொருள் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன், அதை வச்சு எடுத்தாங்கன்னா தட் போர்ஷன் இஸ் ரெலவெண்ட். இதுதான் செக்ஷன் 27. அடுத்தது செக்ஷன் 91ல் பெர்மிட்ஸ் அட்மிஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் டு ப்ரூவ் கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட். செக்ஷன் 91 என்ன சொல்லுது அப்படிங்கிற கேட்காங்க. செக்ஷன் 91 எவிடன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், கிராண்ட்ஸ் அண்ட் அதர் டிஸ்போஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரெடியூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்டு.
இது இருக்கும்போது in all cases where the no evidence shall be given in proof of terms of such contract. அதாவது ஒரு கான்ட்ராக்டை பேப்பரில் எழுதிட்டாங்க, அல்லது ஒரு கொடை அல்லது வேறு விதமாக ஒரு சொத்தை எழுதி கொடுக்கத ஒரு டாக்குமெண்ட் ஆக்கிட்டிங்கன்னா, அது ஒரு ஆவணப்படுத்தியாச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு வேறு டாக்குமெண்ட்டு கொண்டு வர முடியாது, எக்ஸப்ட் டாக்குமெண்ட் இட் செல்ஃப். அதை கொண்டு வரும்போது அதை ப்ரூஃப் பண்ணுன்னா அதை தான் கொண்டு வரணும். இல்லை அந்த டாக்குமெண்ட் அப்படி எழுதியிருக்கு நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டோன்னு சொல்லுவது தான் செக்ஷன் 91. அதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்காங்க. பெர்மிட்ஸ் அட்மிஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் டு ப்ரூவ் த கண்டென்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வேர் த ரைட்டிங் இஸ் அ ஃபேக்ட் இன் இஷ்யூ. கண்டென்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு ஓரலை கொண்டு வர முடியாது. ப்ரைவேட்ஸ் அட்மிஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு இருக்குது. Correct answer is B. Deals with the evidence of terms of contract. அதில் B சரியான ஆன்சராக வருது. எப்படின்னா prohibits admission of oral evidence to prove the contents of document where the writing is a fact in issue. வேறு டாக்குமெண்ட்டை கொண்டு வர முடியாது, ஓரல் எவிடன்ஸை கொண்டு வர முடியாது. செக்ஷனில் சொல்லியிருக்கு என்ன இருக்குது? No evidence shall be given in proof of the terms of the such contract, grant or disposition of the property of such matter except the document itself or secondary evidence. அடுத்தது, the right to cross examine on answer to court question is available. கோர்ட் கொஷின் அப்படிங்கன்னா செக்ஷன் 165 நம்ம பார்த்துருந்தோம். நீதிமன்றம் வேணுமானால் ஒரு சாட்சியை கொண்டு வரலான்னு, அந்த நீதிமன்றம் சாட்சியை கொண்டு வரலான்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் அதில் குறுக்கு விசாரணை செய்ய முடியுமா, அது யாருக்கு செய்ய முடியும் அப்படின்னு கேட்காங்க. அவர் கேட்கலாம் இவர் கேட்கலான்னு, நன் ஆஃப் தி பார்ட்டிஸ் அல்லது எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ் வித் தி லீவ் ஆஃப் தி கோர்ட். நீதிமன்றம் அனுமதிச்சா நீங்கள் அதை கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாம். எத்தனை கேள்வி ஆகிருக்கு இப்போது?